வணக்கம் ஜெர்மி. வணக்கம் அங்கிள். வெல்கம் டு எஸ்கியாத்தோஸ் குருகுலம். எஸ். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு என்ன பாடம் அங்கிள்? இன்னைக்கு என்ன பாடம்னா, ஒரு முறை நம்ம சின்ன தலை இருக்கிறான்ல, ஆமா அங்கிள். அவர் நம்ம அந்த ஏஞ்சல் குட்டீஸ் கிளப்புக்கு லேட்டாக வந்துட்டாப்புல. ஓ சரிங்க. அப்போ அவருக்கு வயசு ஒரு 4-5 இருக்கும். ஓகே ஓகே. லேட்டாக வந்தோடனே அப்போ அது நடத்துகிற ஒரு அன்பு மகள் அங்கே வாசலில் நின்றுட்டே இருந்திருக்காங்க, வர பிள்ளைங்கள வரவேற்க. ஓகே. அப்போ இவர் லேட்டாக வந்துட்டோன்னே உன்னை பார்த்து கேட்குறாங்க, ஏண்டா லேட்டாக வந்தானே. அதுக்கு அவன் சொல்கிறான், இடுப்பில் கை வச்சுட்டு, இதான் வந்துட்டோம்ல, இதான் வந்துட்டோம்ல, எதுக்கு கேட்குறியா அப்படின்னு ஒரு மதுரை ஸ்லாங்கில், அவங்களுடைய பூர்வீக மதுரை. ஓகே. ஸோ எனிவே, இப்போ ஒருத்தங்க வராங்க, வரவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், வாங்க வரப்போகிறாங்க, வரப்போறாங்க, நாளைக்கு நம்ம விருந்தாளி வரப்போகிறாங்க இல்லையா? ஆமாங்க. அல்லது நம்ம ஓ வந்துட்டானா, ஒன்று வந்துட்டானான்னு கேட்குறோம் இல்லையா? ஓ ஆமா. வரப்போகிறாங்களா இல்லையா? ஆமாங்க. அல்லது ஒரு காமெடியிலேருந்து வந்துட்டாயான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க. அதே மாதிரி இந்த பாடத்துடைய பேர் என்ன தெரியுமா? வராண்டா வரான். ஓ, பேரே நல்ல வித்தியாசமா இருக்கு அங்கிள். இனி ஒவ்வொரு செவ்வாயும் நம்ம படிக்க போற படம் வராண்டா வரான். அப்படின்னா இந்த பாடத்திலே யாரையோ வர்றத பத்தி, அதாவது செந்தமிழ்ல சொல்ல வேண்டுமானால் நல்ல தூய தமிழ்ல வரப்போறான். யாரு வரப்போறா? அதான் இப்ப கேள்வி, யாரு வரப்போறா? அதத்தான் ஒவ்வொரு சபைக்கிழமை தோறும் நீ வரப்போற. அவன் ஒரு அசுரன். ஓ அப்படிங்களா அங்கிள்? அவன் வரப்போறான், அவன் சர்வ உலகத்தையும் ஆட்சி பண்ண போறான். நம்மள மாதிரி சாதாரண மனுஷனு கிடையாது. இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே யாரு? ஆமா அங்கிள். யாரு? அந்த கிறிஸ்து. சரி, அந்தி கிறிஸ்து குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, அல்லது உனக்கு தெரிஞ்ச காரியங்கள் என்ன? எனக்கு பைபிள்லயே 2 விஷயம் ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஸோ ஒன்று ஏசப்பாவுடைய வருகை, அவர் 2ஆம் வருகையை குறித்து கேள்விப்படுறதுல, அதை தியானிக்கிறதுல, அதை அறிஞ்சு கொள்வதில் ரொம்ப ஆர்வம். 2வது விஷயம் அந்த கிறிஸ்து வர்றதை குறிச்சு. ஓ, அவன் எப்படி வருவான், எப்ப வருவான், என்ன பண்ணுவான். அப்போ உனக்கு இந்த 2 வருகையை குறித்தும் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது. ஆமா அங்கிள். ஏன்னா ஒரு கதை இருந்துச்சுன்னா ஹீரோ வில்லன், ஆன்டி ஹீரோ. ஆனா இங்க வில்லன் மாத்திரம் இல்ல, ஆன்டி ஹீரோ. ஒரு ப்ரொட்டகானிஸ்ட், ஒரு ஆன்டகானிஸ்ட் இருந்தாதான் ஒரு மாதிரி. ஏன்னா இவனும் தன்னை வில்லனா காட்டல, ஹீரோவா தான் காட்டுறான். ஓ ஓகே. ஸோ இவன் வரும்பொழுது, வந்த பிறகு மக்கள் எல்லாரும் அவனை ஹீரோவா தான் பார்ப்பாங்க. ஓ, வில்லனை போய் ஹீரோவா பார்க்க, வில்லனா பார்க்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வில்லன் இருக்கிறான், இப்போ ஒரு படத்துல ஒரு வில்லனை பார்க்குறோம். ஆனா அந்த வில்லன் ஆரம்பத்துல நல்லவனை போல காட்டிட்டு வரான். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் அவனை நல்லவன் தானே சொல்லுவாங்க. ஆமா. ஆனா பின்னாடி ரகசியமான பிளான் எல்லாம் போடுவான். அது ஊர் மக்களுக்கு தெரியாது. அவங்க இருக்கிற சின்ன சர்க்கிள் மாத்திரம் அவனை தூக்கு, இவனை தூக்கு அப்படின்லாம் பிளான் போடுவாப்புல. கிளைமேக்ஸ்ல தான் இவ்வளோ காரியம் பின்னாடி இருந்து செஞ்சாப்லன்றது தெரியும். இப்போ ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட ஒரு காரியம் பகிர்ந்து கொண்டார். என்ன? ரொம்ப வருத்தத்தோட. அவருடைய முன்னாள் சபை தலைவர், அவர் நல்ல தங்கமான மனுஷன், வெளியரங்கத்துக்கு. ஓகே. சில காரியங்கள் அவருக்கு பிடிக்கலன்னா அவர் ஒரு கூலிப்படை ஒன்று வச்சிருக்காரு. கூலிப்படை? ஊழியக்காரர்? சபை தலைவர். சபை தலைவர்? சபை தலைவர் கூலிப்படை வச்சிருக்காரு. அந்த கூலிப்படை இந்த வெட்டுறது, குத்துறது அந்த மாதிரி கூலிப்படை இல்ல. ஓ, அப்ப எந்த மாதிரி? தூக்குறது. தூக்குறதுன்னா டிஸ்மிஸ் பண்றது. அப்புறம் அவங்கள நீக்கிறது, பதவியிலேருந்து நீக்கிறது, அல்லது பொறுப்புல இருந்து நீக்கிறது. சர்ச்சில் ஏதாவது பொறுப்பெல்லாம் இருக்கும்ல. ஆமா. அப்ப இவருக்கு சாதகமா யாரும் இல்லைன்னா அவங்கள தான் நீக்கிறது. ஆனா இவரா செய்ய மாட்டார், அந்த கூலிப்படையை வச்சு செய்வாரு.
ஓ. ஸோ கூலிப்படை வச்சு செய்யும் பொழுது ஊர் மக்களுக்கு சபை மக்களுக்கு இவரை வந்து நல்லவனா தான் பார்ப்பாங்க. ஓகே, ஆமாங்க. அந்த கூலிப்படம் யாருன்னா அது இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர், அந்த டீக்கன்ஸு, அவங்க தான் அந்த கூலிப்படை. அப்போ சபை மக்கள் அவங்கள தான் கெட்டவனா பார்ப்பாங்களே ஒழிய பாஸ்டரை வந்து நல்லவராக தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் போய் பாஸ்டரை முறையிடுவாங்க. அப்படியா பண்ணானுங்க, அட பாவி பயலுங்கள, சரி ஒன்றும் கவலைப்படாதுங்க, நான் உண்டில் பண்ணிடுறேன் கேட்டுறேன்னு சொல்லுவார். அப்புறம் எல்லாரும் போன பிறகு அவங்கள கூப்பிட்டு தட்டி கொடுப்பாரு, ஓ வெல் டன் வெல் டன் வெல் டன். அந்த மாதிரி தான் வருவான் அந்த அந்தி கிறிஸ்து. ஓ. ஸோ எல்லாருக்கும் பார்ப்பதற்கு நல்லவனாக காட்டப்படுவான். ஆனா அந்தரங்கத்துல அவன் நிஜமாக ஒரு கூலிப்படை ஒன்று வச்சிருக்கான். ஓகேங்க. அந்த கூலிப்படை வந்து இது வரைக்கும் யாரும் அறிந்திராத, கேள்விப்படாத, பார்க்காத ஒரு வினோதமான தொழில்நுட்ப நிறைந்த கூலிப்படை. அப்படிங்களா அங்கிள்? அதான் ஏஐ. ஓ. அவனுடைய கூலிப்படை வந்து ஏஐ. இப்ப பில்டப் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இது எல்லாமே அவனுடைய வருகை காட்டுது. அவனுக்கு தான் எல்லாமே ஆயத்தங்கள். இது எல்லாமே ஒரு ட்ரெய்லர், பில்டப் தான் எல்லாமே பில்டப் ஆகிட்டு வருது. உலகத்தில் நடக்க குழப்பங்கள் எல்லாமே அவனுடைய வருகைக்கு ஆயத்தங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இப்போ வந்து இப்படி இருக்கையில், இப்போ இது வந்து இன்னைக்கு நேத்து இல்லை, பல 1000 ஆண்டுகளாக இது சொல்லப்பட்டு வருகிறது. ஆனா மிக குறிப்பாக செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2024 ஆண்டுல எனக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று வந்துச்சு. என்ன? அந்தி கிறிஸ்து மிக சீக்கிரமாக எழும்ப போகிறான். ஆமா அங்கிள், நீங்க ஒரு ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ்ல சொன்னது. சோ அவனை குறித்து மக்களிடம் எச்சரி, அவன் வருவதற்கு முன்பதாக அவனை எச்சரி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை நம்ம வந்து கான்ஃபரன்ஸ்ல சொன்னோம். ஆமா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் இப்போ மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வருஷத்துல இப்ப கர்த்தருடைய வார்த்தை திரும்ப உண்டானுச்சு. அந்தி கிறிஸ்துவை குறித்து போதி, preach on the antichrist coming. அவன் தான் வந்து ஒரு பொய்யான சமாதான தலைவன், சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தலைவன். ஆனா பொய்யானவன், பொய்யான சமாதானம். இப்ப அத ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொன்னதுக்கான விளக்கமே இப்பதான் புரியுது. புரிஞ்சிருச்சா? ஏன்னா பொதுவா ஒரு வில்லன் அப்படின்னா என்ன, அடி தடி சண்டை அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் இந்த கேரக்டர் வச்சு. ஆனா ஒருத்தர் ஹீரோ மாதிரி சமாதானம் பண்றவர் யாருமே வந்து கெட்டவன நினைக்கவே முடியாது அங்கிள். முடியாதுல்ல, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்படி ஒருத்தர் நல்லவர் மாதிரி சமாதானத்தோட வரும்போது எல்லாருமே நல்லவன்னு நினைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹிட்லர் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன் தான். கெட்டவன். ஆனா எப்படி ஒரு ஒரு தேசமே அவனை வந்து தலைவன் தலையில் தூக்கிச்சுட்டு ஆடுனாங்க, நம்பினாங்களே, அவன் தான் தலைவன் உண்மையானவன ஆளுகை பண்ணாங்கள, ஆமோதிச்சாங்கள, ஏற்றுக்கொண்டாங்கள. மாசுத்தம் நல்லவளா கெட்டவரா? கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் எதிரானவர். அப்ப நல்லவனா கெட்டவனா? கெட்டவர் தான். ஆனா ஒரு உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை உள்ள ஒரு தேசம் அவனை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? நல்லவனா, ஒரு ரட்சகரா அப்படி பார்த்தாங்க. முசோலினி, கார்ல் மார்க்ஸ், அவங்க எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ல தான் எல்லாம். அப்புறம் இடி அமீன் தெரியுமா? இடி அமீன் ஆப்பிரிக்கால அவன் சர்வாதிகாரி. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற இது வரைக்கும் தோன்றின சர்வாதிகாரிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோன்னா ஒரு சிறுபான்மை கூட்டத்தை தவிர மீதி மெஜாரிட்டி எல்லாமே அவங்கள நல்லவராக பார்த்தது, பெரும் தலைவராக பார்த்தது, அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அதே மாதிரி தான் இனி வரும் நாட்களில் நடக்க போகிறது. ஸோ அவன் வந்து ஆன்டி ஹீரோ தான், வில்லன் கிடையாது. ஓகே, ஆன்டி ஹீரோ. அவனுடைய வில்லத்தனம் இப்போ ஒரு சினிமாவில் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நான் சற்று முன்பு சொன்ன ஆன்டி ஹீரோ, அந்த ஆன்டி ஹீரோ கடைசியில தான் வில்லன் என்ற முகத்திரை வந்து கிழிக்கப்படும்.
அது வரைக்கும் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு காட்டிட்டு வருவாங்க. ரெண்டு ஹீரோ இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுட்டு வரோம். லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தான் வந்து அவன் முகத்திரையை கழிச்சு, ஓ இவன் வில்லனா அப்படின்னு தெரியற மாதிரி இனி வரும் நாட்கள்ல கர்த்தருடைய வருகை பரியந்தம் இவன் தான் என்டி ஹீரோ. ஓகே அங்கிள். இந்த ஒரு ஹீரோ மாதிரி வரப்போறான். அதான் வரான்டா வரான். இப்ப வந்து அந்த அவன் வர்றத வச்சு என்ன, கர்த்தருடைய வருகை சந்தோஷமானது. ஆனா இவருடைய வருகை வந்து எதிர்பார்க்க யாரும் விரும்பாதது ஒரு விஷயமா இருக்கு. இதுல என்ன தெரியுமா ஜெர்மி, என்ன அங்கிள்? இவனுடைய வருகை தான் பூமி கடைசி அத்தியாயத்துல வந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே அங்கிள். இவன் எப்ப வந்து இவன் தான் தன் அந்தி கிறிஸ்துன்னு அடையாளம் காட்டப்படுகிறதோ அப்ப ஓகே கடைசி சாப்டர், இதுதான் கடைசி சாப்டர்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஆணித்தரமாக தெரிஞ்சிடும். ஓகே அங்கிள். அதுலயும் வந்து இன்னொரு அடையாளமும் அங்க இருக்குது. என்ன? இது நம்ம பலமுறை வந்து கடந்த 20 ஆண்டுகளாக எங்க டிவில இதை சொல்லி கொண்டு வருகிறோம். இஸ்ரேல்ல வரப்போகின்ற தேவாலயம். ஆமா. இந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக தேவாலயம் முதல் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது வந்துரும். ஓகே. அதெல்லாம் இவன் தான் ஏற்பாடு பண்ணுவாப்புல. ஏன்னா இவரு ஆன்டி ஹீரோல. அதனாலதான் இவரு சமாதானத்தை ஏற்படுத்துறவர். மாய்மலமான ஃபால்ஸ் பீஸ் லீடர். இதுதான் கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை, ஃபால்ஸ் பீஸ் லீடர். அவனை கொடுத்து எச்சரிக்கணும் அப்படின்னு. அப்ப கர்த்தர் அப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த சமயம் ரொம்ப நெருங்கிடுச்சு அங்கிள். ஆமா, சமயம் ரொம்ப நெருங்கிடுச்சு. நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். அது வந்து நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் கூட அந்த நம்ம குருக்குளத்துல அந்த பாடத்தை எடுக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற சம்பவங்கள். அது அந்த குழப்பத்தின் நடுவில் தான் இவரு வருவாப்புல. இவன் வந்து தன்னை வந்து சமாதான தலைவனாக காட்ட போகிறான். ஓகே அங்கிள். சரியா? சரிங்க. இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறோம். கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை, ஒரு அந்தி கிறிஸ்துவ உலகம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதா? ஆம்னு நீ சொன்னா ஏன் என்று அடுத்த கேள்வி வரும். இதுக்கு நீ பதில் என்ன? இப்ப மக்கள்லாம் வந்து இப்ப இஸ்ரேல் ஈரான் போர் இருக்கு, ரஷ்யா யுக்ரைன் போர் இருக்கு, சைனா தாய்வான் எப்ப சண்டை போடுவாங்கன்னு தெரியாது, வடகொரியா தென்கொரியா, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால சின்ன சின்ன தீவிரவாதங்கள், மத்திய கிழக்குல இருக்கு இந்தியா பாகிஸ்தான். ஆமா அங்கிள், இந்தியா பாகிஸ்தான், அப்புறம் உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்ன சண்டைகள், இப்படி எல்லாம் இருக்கும்போது இனக்கலவரங்கள். மக்கள் வந்து இப்ப எதிர்பார்க்கறதெல்லாம் இப்ப செய்தியில பார்த்து 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 அவங்களுக்கு சலிச்சு போயிருச்சு. இதெல்லாம் எப்ப நிக்கும், எப்ப இதெல்லாம் சரியாகும், எப்ப வந்து லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழியும், எப்ப வந்து எல்லா இனமும் மக்களும் எல்லாம் சமாதானமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்துல அதிகமா வந்துருச்சு அங்கிள். அதுவும் குறிப்பா இந்த ஜென்சி இருக்குல்ல, ஜென்சி அப்படின்னா ஜென்சி தான். அது உன் தலைமுறை கூட இல்ல, உனக்கு இப்ப 40 ஆச்சுல? ஆமாங்க, 37. சரி, ஏன்பா உன்னோட 3 வருஷம் தான் நம்ம கூட்டி சொன்னேன், இதுக்கு போய் எப்படி கோச்சுக்கிறியா? இல்ல சரி, 37. இந்த இருதுஸ் புதிதாக ஓட்டு போடுற உரிமை பெற்ற ஒரு ஜெனரேஷன். ஓகே. என்ன அப்படின்னா இந்த 18ல இருந்து, இந்த வருஷத்துல இருந்து 18ல இருந்து ஒரு 35க்குள்ள, அதான் ஜென்சி, ஜென்சி. ஏதோ ஒரு இதுல படிச்ச மாதிரி கூட ஞாபகம் இருக்கு அங்கிள். ஜென்சி ஜெனரேஷன் ஜெட் அப்படின்னு, அதாவது 1997ல இருந்து 2012க்குள்ள பிறந்தவங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூ டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். இன்டர்நெட், சோசியல் மீடியா, குளோபல் ஈவென்ட்ஸால ஷேப் பண்ணி வளர்க்கப்பட்ட அந்த ஒரு ஜெனரேஷன். கரெக்ட், அதான் கரெக்ட், அதான் இப்ப இருக்க இந்த தலைமுறை. ஓகே ஓகே. ஸோ இந்த தலைமுறைக்கு வந்து அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீ சொன்ன மாதிரி சலிச்சு போச்சு. ஸோ அது வந்து ஜனநாயகத்தை புறக்கணித்து ஆணைகளை அமுல்படுத்தக்கூடிய ஆட்சி செய்யும் ஒரு தலைவரை எதிர்பார்க்குது. இந்த சும்மா இந்த பாலிமன்ல உட்காந்துட்டு அவன் சொல்ல இவன் சொல்ல எதிர்கட்சி பேச அவன் பேச்சா
காரி துப்புறது, ஒருவருக்கு மேல ஒருவர் காரி துப்பிக்கிட்டு எதுவுமே நடக்கக்கூடாதபடிக்கு அப்புறம் ஒரு ஒர்க் அவுட் பண்றது, இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டு ஒரு தலைவனை எதிர்பார்க்குறாங்க. அந்த தலைமை வந்து அவன் சொன்னா அது நடக்கணும். ஒரு சர்வாதிகாரி மாதிரி. ஒரு பழைய எம்ஜிஆர் படம் ஒன்று இருக்குது ஜெரமி. சொல்லுங்க. அதுல எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாள்னு. ஓ, இந்த மாதிரி தான் இப்ப எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சும்மா ஒரு ஆணையிடுறது, சும்மா ஒரு மனுவை தாக்குதல் பண்றது, அப்புறம் எதிர்கட்சிகள்ல இல்ல அது சரி இல்லை இது சரியில்லை அவங்களுக்கு சாதகமா பேசுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆணையிட்டா நடக்கணும். அந்த மாதிரி ஒரு தலைவனை எதிர்பார்க்கறாங்க. எனக்கு ரொம்ப நாளா புரியாம இருந்து இப்பதான் புரியுது அங்கிள். ஏன்னா இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யுஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, அப்புறம் யூகே, அவங்க எல்லாம் இப்ப பார்த்தா ரொம்ப லீனிங் டு த லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இடதுசாரிகளா கேபிட்டலிசத்தை விட்டுட்டு கம்யூனிசம், அந்த மாதிரி சோசியலிசம், ப்ராக்ரெசிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பக்கம் சாயுது. அதெல்லாம் நீங்க சொல்றதுனால பார்த்தா இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்தனால எல்லாரும் இது அரசாங்கத்தின் மேல, மீடியா ஊடகத்தின் மேல, ஏன் திருச்சபை மேலேயும் ஜனங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏமாற்றம் இப்போ வந்துருச்சு. அதான் இந்த ஜென்சி தான் ஜெனரேஷன் ஜி, ஷார்ட்டா ஜென்சி. ஓகே, அதுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இந்த போலியை பார்த்து, அப்புறம் இந்த மாய்மாலக்காரங்களை பார்த்து ரெண்டு சைட்லையும் பார்க்குறாங்க. ஊடகத்திலையும் பார்க்குறானுங்க, அரசாங்கத்திலையும் பார்க்குறாப்புல, ஒஸ்ட்டு திருச்சபையில் பார்க்குறாப்புல. அதனாலதான் இந்த சர்ச் அட்டெண்டன்ஸும் கம்மி ஆயிடுச்சு. எதுக்கு போனோம் சொல்லு, எதுக்கு போனோம்? இப்போ இந்த டாபிக்ல இருக்கிறதுனால இது ஒன்று சொல்றேன். ராஜ்டேல் நம்ம ஒளிபரப்பு செய்யும் குணமாக்கம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு உயிர் குலத்தை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகே, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டான்னு இப்போ நான் வந்து சொல்றேன், உங்க பக்கத்துக்கு ஒரு நல்ல சபைக்கு போங்க, ஏன்னா நமக்கு சபை ஊழியம் கிடையாது. அந்த அம்மா நான் சொன்ன வார்த்தையும் கேட்டுக்கிட்டு திங்கள்ல இருந்து ஒரு வியாழன் வழி வரைக்கும் அவங்க ஊரை சுற்றி எங்கேயெல்லாம் போய் தேடி பார்த்துருக்காங்க. ஒரு சர்ச்சை கடைசியில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டு சரி ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போவோன்னு போயிருக்காங்க. அங்கே போய் பின் வரிசையில் உட்காந்துருக்காங்க. சரி, நானே சொன்ன நிகழ்ச்சியில் அந்த குரு தலைவரை பார்த்து நிகழ்ச்சி மூலமாக இங்கே பெற்ற நன்மையை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க உங்களை வழி கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு அடுப்பே உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்து அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பாஸ்டர் என்ன பற்றி தான் பிரசங்கம் பண்ணுறாரு. நல்ல விதமாக சொல்கிறாரு அங்கிள். அவன் ஒரு கெட்டவன், அவன் ஒரு கள்ளத்திற்கு தசி, அவன் இது, அவன் அது, அதுபடி அடிக்கிட்டே போறாப்புல. கெட்ட விதமாக சொல்லியிருக்காரு. ஆமாம். இது அந்த அம்மா கேட்டால் அது கொந்தளிக்குது. என்ன அந்த ஐயா வந்து நல்ல சபைக்கு போங்க, அவர் தான் கை கட்டி விட்டாரு, அவன் கெட்டவன் இருந்தா ஏன் அப்படி சொல்லணும்? இதுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, சர்வீஸ் முடிஞ்சன நேர பாஸ்டர் கிட்ட போய் அவரை வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்குது. அந்த அவர் செய்தி கேட்டுதான் நான் உண்மையான தெய்வம் யாருன்னு ரட்சிக்கப்பட்டேன். அவர் சொல்லி தான் உன் சபைக்கு நான் வந்திருக்கேன், நீ எப்படி அவரை பத்தி இப்படி பேசலாம்? வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்குது. அதுல அவர் சொல்லித்தான் உன் சபைக்கு நான் வந்தேன்னு கேட்டோன்னே ஒரு பாஸ்டரை உள்ள கொஞ்சம் குத்த ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அது கோபம் அடைஞ்சு இனி உன் சபையிலேயே தலை வச்சு நான் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஓகே, போயிட்டு இந்த அம்மா நம்ம இந்த பிகேல நடத்துகிற ஃபாஸ்டிங் பிரேக் வந்துருந்துச்சு. சரி, அங்கே வந்து பப்ளிக்ல இந்த சாட்சியை சொல்லிடுச்சு. சொல்லிட்டு அங்கேருந்து என்னை பார்த்து கேட்டுச்சு, இப்போ நான் எந்த சபைக்கு போனோம் நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டுச்சு. இது சொல்றதை கேட்ட பிறகு நான் எந்த சபையை கை காட்டுவேன்? ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன். கலிம்பங்லையும் அதே மாதிரி தான். கலிம்பங்கில் வந்து அந்த ஒரு மார்க்கெட்டில் நான் ஒரு தடவை நடந்து போனப்ப அங்கே இருக்கிற மார்வாடிகள் யார் தெரியுமா உனக்கு? இந்த குஜராத், ராஜஸ்தான் அங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க என்னை பார்த்து கை எடுத்துக்க முடியாது, ஐயா சாதுச்சி சுவாமிஜி காலில் கடைக்குள்ள வந்து உங்கள் காலை மாத்திரம் வைங்கன்னு கேட்பாப்புல. அவ்வளோ பக்தியா அவங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது நடந்தப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ கேட்டேன், அம்மா என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? சாமிஜி உங்கள் நிகழ்ச்சியை டிவியில் பார்க்குறோமே பாரு. அங்கே அவ்வளோ இதோ ஏற்றுக்கிறாங்க கர்த்தருடைய. அந்த சிக்கிம் பகுதியில், டார்ஜிலிங்கு, அந்த வட இந்தியா பகுதிகளில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு லோக்கல் சபைக்கு போயிருக்காங்க.
ஓகே. அங்குள்ள லோக்கல் பாஸ்டர்களே இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கெட்டவனாக இருந்தால் ஏன் அப்படிலாம் செய்யணும்? என் பக்கம் தான் ஒரு கூட்டத்தை நான் சேர்க்கணும் இல்லையா? ஸோ இதனால இந்த ஜனங்கள், அந்த ஜென்சிக்கு ஒரு வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது, எந்த திசையில பார்த்தாலும் பித்தலாட்டம், ஏமாத்துறானுங்க, மாயமாலத்தனம் பண்றானுங்க. சரி, உலகம்தான் காரி துப்புற மாதிரி சாக்கடையா இருக்குன்னா திருச்சபையும் அப்படி இருக்குதே, அப்ப ஏன் போகணும்? அது வந்து போகிறத நிறுத்துது. அதை குறை சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்தபடியா பார்த்தோன்னா, கட்டுப்பாட்டை எடுக்க போதுமான வலிமையான ஒருவரை தேடுறாங்க. ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும். இப்போ ஜெயலலிதா அம்மா சிஎம் இருந்தப்போ எப்படி இருந்துச்சு? அயன் லேடி. அதே மாதிரி அயன் லேடி இங்கிலாந்து தேசத்தோட தங்க இருந்தாங்க, தெரியுமா? பேர் தெரியுமா? மார்கரெட் தாட்சர். தாட்சர். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு அயன் லேடி இருந்தாங்க, தெரியுமா? இந்திரா காந்தி அம்மா. இந்த 3 அம்மாமார்களும் தான் டஃப் கொடுத்த ஒரு லீடர். அதான் அவங்க அந்த இதுக்கு நான் நாணயத்தாள். நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடரு, தைரியமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள், போல்டா. சரி, எதிர்ப்பு வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ சில தேசங்களை நீ பார்த்தன்னா ஒரு சர்வாதிகாரி இருந்தா கூட நாட்டுக்கு நல்லது செய்யறானா அப்படி ஜனங்கள் பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப அவனே தேர்ந்தெடுப்பாங்க. ஆமா, ஏன்னா சில சட்டத்திட்டங்கள் கஷ்டமா இருந்தா கூட, ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருந்தா கூட நாட்டுக்கு பெரிய நன்மை நடந்திருக்குதா ஜெனரலா பார்க்கும்போது நாட்டுக்கு நன்மையா இருக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்பாப்புலர் பாலிசிஸ். ஆனா தூர நோக்க பார்வையை பார்த்து இது நல்லதுதான், நாட்டுக்கு நல்லதுதான் அப்படின்னு ஒரு தரிசனமுடைய தலைவர்கள். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்ப மிஸ்டர் ட்ரம்ப் அவரோட பாலிசிஸ்லாம் கூட நீங்க சொன்ன மாதிரி அன்பாப்புலர் டெசிஷன்ஸ் பாலிசிஸ் தான். ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுக்கிறாரு அந்த மனுஷன் ஐயா. அவர் வந்து ஒரு புல்டோசர் மாதிரி, எவனை கண்டும் பயப்படுறது கிடையாது. யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாமே அலண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவனை எதிர்பார்க்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஒரு தேசத்துக்கு தான், ஆனா சர்வ உலகத்துக்கும் ஒரு தலைவன். அந்த மாதிரி ஒருத்தன் வரணும். தேசத்துக்கு தேசம் ட்ரம்ப் மாதிரி, தேசம் ஒரு ட்ரம்ப் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தலைவனை எதிர்பார்க்கிறாங்க. ஓகே. ஆனா அது என்னன்னா, இப்போ வந்து இப்ப ட்ரம்ப் வந்து ஒரு கிறிஸ்தவரா இருந்தா கூட கிறிஸ்தவர்களுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ற மாதிரி எதுவுமே காட்டிக்கல. ஓகே, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆனா அதே நேரத்துல எங்கேயாவது முஸ்லீம்லாம் விரோதிக்கிற மாதிரி சட்டங்கள் வருதா? இல்ல அவனை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, அது மாதிரி ஏதாவது பண்றாங்களா? அவனுடைய ஆலயத்தை இடிக்கிறாங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்ல. அதனால அவனுங்களும் வந்து இவரை சப்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி அமெரிக்கால எத்தனையோ இந்து கோயில்கள் இருக்குது. இவர் கிறிஸ்தவரா இருந்தப்ப கூட அங்க போய் இந்து கோயிலாம் இடிச்சு தள்ளுங்கன்னு எதுவும் ஆணையிடலையே. இல்லைங்க, அவங்கள பாட்டுக்கு அவங்க வழிபாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே இந்தியாவுக்கு அடுத்து பெரிய இந்து கோயில் அமெரிக்கால தான் இருக்குது. ஓ, அப்படிங்களா? ஆமா. அப்ப அதெல்லாம் கட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க. இவர் ஆட்சிக்கு வந்தப்ப கூட ஒன்றும் சொல்லல. ஆமா. ஸோ அதனால எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவன். அப்பதான் எல்லா தேசமும் எதிர்பார்க்கறது பட்சபாதம் இல்லாத ஒரு தலைவன். ஓகே. என்ன, ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில போய்கொண்டு வருகிறது. ஐநா சபை மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அவனால வந்து ஒரு பல்லில்லாத சிங்கம் என்ன செய்யும்? கடிச்சாலும் ஒன்றும் வலிக்காது. பல்லில்லாத சிங்கம், பல்லில்லாத பாம்பு, பாம்புலயே மகா மோசமான பாம்பு எந்த பாம்பு? கிங் கோப்ரா, ராஜநாகம். ஆனா அதே கூட பல்ல புடுங்கிட்டா அது என்ன? வெறும் ரப்பர் மாதிரி தான். அவ்வளவுதானே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஐநா. இப்போ ஐநா மேலே ஜனங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா? சமீபத்தில் இங்கிலாந்து தேசத்தில் சேனல் 4
என்ற ஒரு நியூஸ் சேனல் ஒன்று இருக்குது. ஓகே. அவங்க வந்து ஒரு ஆய்வு ஒன்று நடத்துனாங்க. என்ன மாதிரி ஆய்வு? என்ன மாதிரி ஆய்வுனா, அந்த ஆய்வில் இந்த ஜென்சி மத்தியில் தான் ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஓகே. அப்போ நீ சொன்ன கணக்குப்படி ஜென்சியோட வயது வந்து 13லேருந்து 27 இருக்கான் அவங்க எடுத்த ஒரு கணக்கு. ஸோ அதில் 50% அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூகே நாடு அது வந்து இந்த பார்லிமெண்ட்டு எலெக்ஷனு இதில் எதுவுமே சம்மந்தப்படாத ஒரு தலைவன் இருந்தால் நல்லது. இவன் பார்லிமெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எலெக்ஷன் வந்து எங்களை தொந்தரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எப்பா 3 மாதம் ஒரு முறை எலெக்ஷன் வச்சா அப்புறம் என்ன சொல்கிறது? வர பிரதம மந்திரி சீட்டில் உட்காந்து நல்லா ஆட்சி பண்ண முடியலன்னா அப்புறம் அது என்ன அரசாங்கம், என்ன பார்லிமெண்ட்டு? ஆமாங்க இல்லையா? இங்கிலாந்துல கூட இப்போ லாஸ்ட் டேர்ம் அவங்க அரசாங்கம் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை. அதுதான் சொல்கிறேன். ஸோ அது ஒன்று. அப்புறம் 3ல் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிலிட்ரி ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்கட்டும். மிலிட்ரி ஆச்சாங்க ரொம்ப கொடுமையா இருக்குமே அப்படின்னு நம்ம இப்போ இருக்கிற குழப்பத்தை விட அது இருக்கிறது பெட்டர் தானே. அந்த அளவுக்கு அவங்க ஆட்சியாளர்கள் மேல வெறுப்பு. ஆமா. அப்புறம் 50% வந்து சமுதாயத்திற்கு 50% ஒரு பெரிய புரட்சி மூலமாக சமுதாயத்துல அரசியல்ல ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அப்ப இப்ப பங்களாதேஷ் அந்த மாதிரி சரி பங்களாதேஷ்னு ஆரம்பிச்சல, அதை பத்தி என்ன தெரியும் உனக்கு? பங்களாதேஷ்ல வந்து இந்த சோசியல் மீடியால தான் ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூல்ல அங்க காலேஜஸ்ல அதுல ஒரு கட்டுப்பாடு கொடுத்தது. ஸோ அதுல வந்து அவங்க இந்த ஜென்சி மாதிரியான மக்கள் தான், வாலிபர்கள் தான் ரொம்ப கிளர்ச்சி எழும்பி ஸோ அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்ததான இந்த பிரசிடென்ட்டை வந்து நாடு கடத்த வச்சு அங்க ஒரு ராணுவ ஆட்சி வந்து அது ரொம்ப ஒரு சிக்கலான குழப்பமான சூழ்நிலையாகி இப்பதான் ஏதோ ஒரு எலெக்ஷன் நடந்து ஒரு இது வந்திருக்கு. பங்களாதேஷ்ல நடந்த அதே மாதிரிதான் நேபாளையும் நடந்துச்சு. நேபாளையும் அதே மாதிரி தான் ஜென்சி அரசாங்கத்தை அப்படியே தூக்கி போட்டுருச்சு. தூக்கி போட்டு இப்பதான் ஒரு போன மாசம் தான் எலெக்ஷன் நடந்து ஒரு சாதாரண மனுஷன் ரேப் சிங்கர் அவர் வந்து ஒரு கட்சியை உருவாக்கி இப்ப அவங்க கட்சி ஜெயிச்சு இப்ப அவதான் ஆட்சி பண்றாப்புல. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது கூட பந்து கிறிஸ்து எந்த ஃபீல்டுல இருந்து திடீர்னு ஃப்ரம் நோவேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்லையோ எது பண்ணிட்டு இருக்காப்லையோ, ஆனா திடீர்னு மக்கள் வந்து அவனை தூக்கி வச்சு அரசாட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. நிச்சயமாக அதனால தான் சொல்றேன், வராண்டா வரா, எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அடுத்த வாரம் இதோடைய அடுத்த பகுதி நம்ம பார்ப்போம். கண்டிப்பாங்க. இப்போ இதோட நீ வீட்டு கிளம்பிப்போ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி இயேசு ஊழியங்கள் 110 பழைய GNT சாலை, கார்னோடை, சென்னை 6,67,000. எங்கள் மின்னஞ்சல் முகவரி programs.gurukulam@jesusministries.org.